thanks to Broadway Cinemas. First of all, I admire your passion. ரொம்ப வார்த்தையே கிடையாது. ஸோ ஐம் அ பர்சன், ஐம் அ கிரியேட்டர் who believe in investments. ஸோ தட்ஸ் அ வே ஆஃப் கிஃப்ட் பேக். நம்ம கொடுக்கறது, திருப்பி கொடுக்கறது, பெற்றுக்கிறது. ஸோ மை விஷஸ் அண்ட் heartily congratulations for whatever you have done. Amazing. Thank you. Next, Noise and Grace. It's all started in Chennai. ஒரு ஷோ தான் ஆரம்பித்தோம். ராக் ஆன் ஹாரிஸ் சொல்லிட்டு அவங்க தான் பேர் வச்சாங்க. ஒரு ஷோ தான் பிளான் பண்ணது கூட. பட் மக்கள் ஆடியன்ஸோடைய பெரிய ஒரு வரவேற்பு எங்களுக்கு அந்த முதல் ஷோவில் கிடைச்சது விட திட்டம் நிறைய கிடைச்சது. ஏன்னா டிக்கெட் கிடைக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ அதனாலே மறுபடியும் அதே வென்யூவில் நேரு ஸ்டேடியமில் செகண்ட் ஷோ பண்ணோம். YMCA செகண்ட் பண்ணோம். அது ஃபர்ஸ்ட்டை விட பெருசாக இருந்தது. we realized that என்னடா ஃபர்ஸ்ட் ஷோவை விட ரெண்டாவது ஷோ பெருசாக இருந்தது. இப்போ அதை விட பெருசாக பண்ணணும் அப்படின்னு லாஸ்ட் வீடியோ பண்ணும்போது இப்போ கோயம்புத்தூர். ஸோ இப்போ தேர்டு 3.1 சொல்லலாம். இது இப்போ கோயம்புத்தூரில் பண்ணுறோம். நிறைய இருக்குது இந்த ஷோ பற்றி பேசணும்னா. பட் நான் கொஞ்சமாக சுருக்கிக்க விரும்புகிறேன். இந்த ஷோவில் வந்து ஒரு 14 சிங்கர்ஸ் இருக்காங்க. அதில் ஒரு 12 சிங்கர்ஸ் தனியாகவே இங்கே ஷோ பண்ணியிருக்கிறாங்க. தனியாகவே அவங்களுடைய சோலோ ஆர்டிஸ்ட் ஷோஸாகவே நடந்திருக்கு. அண்ட் 16 சிங்கர்ஸ் தே ஆர் கோயிங் டு லைக் பர்ஃபார்ம் மை சாங்ஸ் ரைட் ஃப்ரம் மின்னலே டு பிரதரில் வர மக்காமிஸ் வரைக்கும் பண்ண போகிறாங்க. மூணாவது வந்து லாட் ஆஃப் டெக்னாலஜி இப்போ இன்வால்வ் பண்ணியிருக்கிறோம். ஸோ ஸ்கூலில் படிக்கிற மாதிரி தான் ஒரு ஷோக்கு வி ஆல்சோ வில் க்ரோ. அந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஷோலேருந்து செகண்ட் ஷோ க்ரோ பண்ணி தேர்ட் ஷோவில் வந்து வி ஹவ் ப்ராட் 60 more subs அண்ட் ஹைட் ஆஃப் லிமிட்டர்ஸ் அண்ட் கம்ப்ரஸர்ஸ்லாம் கொண்டு வரோம். ஸோ இது வந்து ஒரு அவுட்டோர் ஈவெண்ட்டில் ஒரு ப்ராபலி எனக்கு தெரிஞ்சு கிளப்ஸில் தான் அவ்வளோ பெரிய இல்லை. நீங்கள் டெசிபிள் லெவல்ஸை ஃபீல் பண்ணிருக்கலாம். டெசிபிள்னா ஒரு லவுட்னஸ் மட்டும் இல்லை, கிளாரிட்டி ஆஃப் மியூசிக் அண்ட் த மியூசிக் சாங்ஸ் ஒன்று. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்டாக இருக்க போகுது ஃபார் ஷுர். நாலாவது, அப்பார்ட் ஃப்ரம் சாங்ஸ் இந்த ஷோவில் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் லைவாக பெர்ஃபார்ம் பண்ண போகிறோம். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மியூசிக் துப்பாக்கி, சாமி, அப்புறம் என்ன படம், துருவ நட்சத்திரம் வரைக்கும் இந்த ஷோவில் ஒரு நான் ஸ்டாப் மெட்லி ஆஃப் பேக்ரவுண்ட் ஸ்கோர்ஸ் என்னுடைய சோலோ பர்ஃபார்மன்ஸ் இருக்க போகுது. எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் எங்கள் சிங்கர்ஸ்லாம் ஆடி நீங்கள் பார்த்தது இல்லைல்ல. ஸோ ஃபஸ்ட் டைம் நீங்கள் ஆட போகிறீங்க. இதுக்கு மேலே கூட சேர்ந்து ஆயிரக்கணக்கான மக்கள் பாட போகிறத நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ வாட் ஐ வுட் சே இஸ் கம், யூ ஆல்சோ பி த பார்ட் ஆஃப் த கான்செப்ட். ஆடியன்ஸாக கிடையாது, நீங்களும் சிங்கர்ஸாக வாங்க, வெக்கப்படாமல் வந்து பாடுங்க, டான்ஸ் ஆடுங்க. லெட்ஸ் ராக் தட் ஈவினிங். ஸோ தட்ஸ் இட். ஷோவில் ஏஐ கிடையாது. ஸோ ஃபுல்லாக ஆர்கானிக் தான். நீங்கள் கேட்குறது ஷோ தவிர்த்து இல்லை. எனக்கு அதில் உடன்பாடு கிடையாது. ஸோ டெஃபினட்டாக ஐம் நாட் கோயிங் டு யூஸ் ஏஐ. எல்லாம் என்ன மாதிரி உங்களை மாதிரி ஆட்கள் தான் வந்து மியூசிஷியன்ஸாக வாசிக்க போகிறாங்க. அண்ட் நம்மளை மாதிரி ஆட்கள் தான் வந்து பார்க்க போகிறாங்க. ஸோ இட்ஸ் கோயிங் டு பி ஆர்கானிக், இல்லை ஹியூமன் தான். வெல், ஒரு க்ளோஸ் டு 40 சாங்ஸ். ரொம்ப முக்கியமான விஷயம் இதில், இந்த கான்சர்ட்டில் பேச்சே இருக்காது. ஒன்லி மூச்சு பாட்டு தான் இருக்கும். ஸோ ஒரு சாங்க்கு அப்புறம் குறைஞ்சது அதிகபட்சம் சொல்லாமல் அதிகபட்சம் 4 நொடிகள் கேட்டிருப்போம். எஸ், அஃப்கோர்ஸ் 4 சாங் ஒரு வாட்டி நான் ஆடியன்ஸ் கிட்ட சும்மா ஒரு கர்டிசி கொஞ்சம் சும்மா கொஞ்சம் வார்த்தைகளை பரிமாறிக்கோங்க. அதுவும் ஒரு 2 நிமிடங்கள் தான் இருக்கும். ஸோ இட்ஸ் கோயிங் டு பி நான் ஸ்டாப். அதாவது நீங்கள் ஷோ டைம் என்ன வச்சுருக்கேன், 7 o'clock ஷோ ஸ்டார்ட் ஆகுதுன்னா நீங்கள் ஒரு 7:15 7:20 வந்தீங்கன்னா அதுக்குள்ளே ஒரு 6 சாங் முடியும். 7வது சாங்க்கு தான் நீங்கள் வருவீங்க. ஸோ அதை மறுபடியும் அந்த ஃபர்ஸ்ட் 6 சாங்ஸ்க்கு நீங்கள் இன்னொரு இடத்துக்கு ஷோ போகணும். அப்படிதான் நடந்தது மலேசியாவில். ஸோ அங்கே நாங்கள் ஒரு ஷோ பண்ணி ஆரம்பிச்சது என்கிட்ட போய் 4 ஷோஸ் ஒரு 3 மாதத்துல. ஏன்னா லேட்டாக வந்து அவங்களுக்காக. அதனால இங்கே வந்து நீங்கள் டைம் பார்த்தீங்கன்னா கம்ஃபர்டபுளான இங்கே ஃபேன் பிட் இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் தான்.
கீழே எனக்கு பக்கத்துல இருப்பீங்க. ஸோ அங்கே வந்து ரொம்ப நல்லா இருக்கும், வெரி க்ளோஸ் ப்ராக்சிமிட்டி. ரொம்ப நேரம் நிற்க 3 hours இல்லை. ஸோ 3 hours வீட்டுக்கு போனீங்கன்னா அடுத்த நாளைக்கு தான் முட்டி கைகள்லாம் வெளியே அண்ட் இட்ஸ் கோயிங் டு பி ஃபன். அதாவது இந்த ஷோ வந்து இப்போ 15th நடக்குது. ஆனால் 10th அந்த ஸ்டேஜ் கால்குலேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். 10ஆம் தேதியிலேருந்து 10, 11, 12, 13 எல்லாமே இந்த ஹோல் வென்யூ வந்து கால்குலேஷன் பண்ணி சினிமா தியேட்டருக்குள்ள ஒரு அக்கஸ்டிக் பார்க்குறீங்க, ஐசோலேட் பண்ணுறது, அந்த மாதிரி அந்த ஸ்டேடியமும் நம்ம டைப் பண்ணி எப்படின்னா ஸ்பீக்கர்ஸில் கால்குலேட் பண்ணி 60 ஊஃபர் சப்ஸ், அப்புறம் 60 டாப்ஸ் வரும், ஹெவி டெசிபிள். அதெல்லாம் ஒலிம்பிக் ஸ்டேடியம் கேட்பீங்க சவுண்டு. பட் ஒலிம்பிக்ல பெரிய கிரவுண்டாக இருக்கும். இங்கே இந்த இடத்துல காது வந்து நோக்கடிக்கூடாது. அதே நேரத்தில் ஃபீல் தட் இம்பேக்ட் பாடியில் ஒரு பீட்டு, ஒரு டங்கா மாதிரி ஒரு சாங் வரும்போது அந்த ஈச் அண்ட் எவ்ரி பீட் வாங்க போயிட்டு உறவாட, அதாவது இன் ப்ரெசன்ட் டே. ஸோ இப்போ கம்மிங் பேக் டு த ஸ்டுடியோவில் நான் பண்ணுற ஒரு விஷயங்களை வந்து எஸ் அது வந்து ஒரு 600 ஸ்கொயர் ஃபீட்ல நடக்கிற விஷயம். இப்போ இங்கே நடக்கிற விஷயம் வந்து எவ்வளோ 50,000 ஸ்கொயர் ஃபீட் இருக்குமா? 1 lakh ஸ்கொயர் ஃபீட். ஸோ 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஈக்குவலாக எனர்ஜியை நாங்கள் டிஸ்போஸ் பண்ணுறோம். 1 lakh ஸ்கொயர் ஃபீட்டுக்கு ஃப்ரண்ட் ரோல இருக்கிறவர் எப்படி ஒரு இம்பேக்டை ஃபீல் பண்ணுறாரோ அதே போல் கடைசி ரோல இருக்கிறவங்க இம்பேக்டை ஃபீல் பண்ணுவாங்க. அண்ட் இது ஒரேடியே வெறும் ஆட்டு போகிற பாடம் மட்டும் இல்லை, நல்ல சாஃப்ட் மியூசிக்ஸ், ரொமான்டிக் சாங்ஸ், அன்பிளக் வெர்ஷன்ஸ் இருக்கு. ஸோ சிங்கர்ஸ் பக்கத்துலேயே கொண்டு வந்து ஆடியன்ஸ் கிட்ட சேர்க்குற மாதிரி ஒரு சில பாடல் இருக்கு. எஸ், அப்புறம் குழலான பாடல் இப்போ செக்மெண்ட்டாக இருக்கு. ஸோ இது வெறும் ஏதோ யங்ஸ்டர்ஸ் மட்டும் இல்லை, ஈவன் எல்லா ஏஜில் இருக்கிறவங்களும் ட்ரஸ்ட் மீ தே வில் லவ் இட். அது அது இருக்காது, நம்ம மூணு செட் பண்ணுறதுல இருக்கு. நீங்கள் வரும்போது நீங்கள் ஒரு புது நிலமாக பார்ப்பீங்க. அதில் இப்போ சொல்லிட்டு சுவாரஸ்யம் முடியாது, ஏன்னா இதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறது. எஸ், இவ்வளோ பெரிய க்ரௌடுக்கு முன்னாடி, ஆடியன்ஸ்க்கு முன்னாடி ஒரு சாஃப்ட் சாங் ப்ளே பண்ணுறது, உதாரணத்துக்கு ஒரு சுட்டுமொழி சொல்லுறேன்ற ஒரு பாப்புலர் சாங். ஆனால் அந்த செட் லிஸ்ட்ல எடுக்கல, ஏன்னா அது இவ்வளோ பேர்கிட்ட போயிட்டு ஒர்க் பண்ணுமான்ற ஒரு சந்தேகம் எனக்கு முதல்ல ஒரு 3-4 ஷோக்கு இருந்தது. அதை எங்ககிட்ட ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு நான் வேற மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியது. அண்ட் தட் ஒர்க் அவுட். ஸோ இட்ஸ் நாட் அதே ரூபத்தில் நீங்கள் கேட்ட ரூபத்தில் இருக்காது, ஆனால் அதே பாடல் தான், வேற டிஃப்ரெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் இருக்கும் ஃபார் த ஓப்பன் அரேனா. ஸோ காதல் ரீசெட் ரிப்பீட் அப்படின்னு ஒரு படம் இப்போ அடுத்த வாரம் அனௌன்ஸ் பண்ணாரு. விஜய் இயக்கிட்டார். 3 படம் ஸ்பாட் ஆகிருக்கு. அப்புறம் இந்த நேரத்தில் ஒரு நல்ல நியூஸ் சொல்லலாம்னு நினைக்கிறேன். கடைசி அடுத்த மாதம் துருவ நட்சத்திரம் வருது. அந்த ஏப்ரல் எத்தனை நானே பார்க்கறது எக்ஸைட்டடாக இருக்கு. ஸோ டேக் ப்ராட்வே சினிமாவில் முடிஞ்சாலும் கண்டிப்பாக நான் வந்து பார்க்குறேன். ஸோ ஆடியன்ஸ் சொல்லி one of the best films of both the minutes சந்தேகமே வரும். But let's all இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டோம். ஸோ இது ஒரு ஷோ அண்ட் another Telugu film is also getting released. இப்போ அதாவது என்ன சொல்றது, 16 years முன்னாடி வந்த வாரணம் செகண்ட் டைம் ரிலீஸ் ஆகி ஒரு பெரிய ரெஸ்பான்ஸ் இருக்கு. 16 years முன்னாடி வந்த படத்துக்கு இவ்வளவு ரெஸ்பான்ஸ்னா இந்த 5 வருஷம் வராதுக்கு இவ்வளவு பெருசாக இருக்கும் அப்படின்னு பார்க்கலாம். அப்புறம் ஒரு படம் ஆரஞ்சு, நான் தெலுங்குல இன்னொரு உதாரணம் ஆந்திராவில் தெரியுமா தெரியாது, ஆரஞ்சு தெலுங்கு, அது 2010 அந்த படம் 3 வாட்டி ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அதுதான் நான் சாங்ஸுக்குள்ள ஒரு பெரிய பவர் என்னன்னா, படம் நம்ம ஒரு வாட்டி தான் பார்க்குறோம், 2வது போயிடுச்சு, அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும்.
சாங்ஸ் தான் ஒரு க்ளூ பண்ணியிருக்கு. நல்ல பாடல் இருந்தால் அந்த படத்தோட லாஜிபிலிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கு. ஸோ we are all pretty confident about it. மின்னலை படம் கூட இப்போ நாலு டைம் ரிலீஸ் அதுக்கும் நல்ல வரவேற்பு. இல்லையா எனக்கு தெரியாது. நல்ல வரவேற்பு மின்னலே அது 3ஆவது டைம் 4ஆவது டைம் இப்போ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. பழைய படத்தை மறுபடியும் ரிலீஸ் பண்ணுறது மக்களுக்கு நல்ல வரவேற்பு வாங்குறது. ஆமாம், இந்த ஒரு ட்ரெண்டும் இருக்கு. இப்போ பழைய படங்களை வந்து ரீரிலீஸ் பண்ணுறது அது பார்க்கும்போது என்னென்ன படம் பண்ணாங்க, அது காக்கா கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன். வேட்டையாடு விளையாடு பண்ணீங்களா, அப்புறம் மின்னலை இப்போ பண்ணியிருக்காங்க. அதாங்க துப்பாக்கி கூட பண்ணாங்கன்னு நினைக்கிறேன் இல்லை. ஸோ அதுதான் நல்ல ஒரு நல்ல பாடல்களோட ஒரு நல்ல கதை அமையும் போது அதுக்கு வந்து ஸ்கைஸ் லிமிட். அது எல்லாரும் எவ்வளோ வாட்டி வந்தாலும் பட் ஸ்க்ரீனில் பார்க்கறது ஒரு அனுபவம் இருக்குல்ல. கொஞ்சம் ஃபெட்டப் ஆகிட்டோம் டிவியில் ஓட்டிலாம் பார்த்து. இப்போ கான்சர்ட்டே ஸ்க்ரீனில் பண்ணுறாங்க தியேட்டர்ஸில். இந்த நீங்கள் சொல்கிற படங்கள்லாம் தியேட்டரில் வந்து பாடல்கள் கான்சர்ட் மாதிரி போயிட்டு இருக்கு, எல்லாரும் பாடி. ஸோ அது வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி எல்லாம் வந்துடும்போது ஒரு நல்ல ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக இருக்குது அது. ஸோ ஒரு ஹெல்த்தியான விஷயம் தான் பார்க்குறேன். So thank you everybody. You all answer for coming 15th at Houston College. Yes, sir. Rock on Harris. Thanks all.